ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதான் தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும். இடதுசாரி தத்துவம் என்ன? இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு சொல்லுங்க. யாரு எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்குதா? அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நிக்கல. உழைக்கும் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்று ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கொடுங்கன்னு சொல்லுதா இல்லையா? தொழிலாளர் தினத்துல உள்ளூர் பாட்டாளி வாழ பக்கத்தில் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தண்ணி தர மறுக்குதா இல்லையா? இங்க எங்கே பொது உடைமை இருக்கு? எங்க உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற இடதுசாரியே தேசிய உரிமைக்கு நிக்கல. வெற்றி பெற்றிருக்காரு. 10 நாள் போட்டு இல்ல 15 நாள் போட்டு ஒரு மாசம் 6 மாசம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடதுசாரி கோட்பாடு, அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள் புத்த பிக்குகள் இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத RSS தான் அது, அதோடைய கோட்பாடு தான் நீங்க செயல்படுத்த முடியும். அதை செயல்படுத்துற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டாந்து நிறுத்துவாங்க. அது மாதிரி புத்த பிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்க வெல்லவே முடியாது, நீங்க கால் எடுத்து வைக்கவே முடியாது. அது யார் வந்தா என்ன பண்றாரு? தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன், தமிழர் பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன், அங்க ராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. அப்புறம் நன்றி.